முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். கல்வி கற்கும் பெண்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள், கல்வி உபகரணங்கள், விலையில்லா மடிக்கணினிகள் போன்றவை வழங்கப்பட்டன. வறுமை காரணமாக மணமுடிக்க முடியாமல் உள்ள பெண்களுக்கு தாயுள்ளத்துடன் தாலிக்கு 4 கிராம் தங்கம், 25,000 ரூபாய் நிதியுதவி மற்றும் பட்டயம் மற்றும் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு 4 கிராம் தங்கத்துடன் 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. மணமுடித்து கருவுற்ற தாய்மார்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் 200 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அணிவிக்கப்பட்டு தாய் வீட்டு சீதனமாக சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் பல வகையான கலவை சாதங்களும் வழங்கப்பட்டன. வளைகாப்பு பொருட்களை பெற்றுக்கொண்ட பெண்கள் முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர். அப்பா அம்மா கிடையாது, முதலமைச்சர் அம்மா அவங்க இந்த சமுதாய வளைகாப்பு விழா நடத்துகிறாங்க. அதனால இந்த அம்மா மாதிரி இருந்து இதை நடத்துகிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. அடுத்த வாட்டி அவங்க தான் முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். தாய் தகப்பன் இல்லாததுனால இதை நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் அவர்கள் ஆட்சி இல்லாமல் நல்ல ஆட்சி அமைய எங்களோட அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.